முத்து ட்ரிஸ்ஸோட அம்மாவை யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாரு. இப்போ ரோகிணி மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. அடுத்தடுத்து இப்படி தான் நடக்க போகுது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முத்து வந்து செக் ரிலீஃப் வந்து மீனாட கொடுக்குறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, நேற்று நான் கொடுத்த பணத்தை நீங்கள் பேங்கில் கொண்டு போட்டு இந்த செக் ரிலீஃப்க்கு தான் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, நீ மூலம் யாருக்கு எது கொடுத்துருந்தாலும் செக் மூலியமாக கொடு, அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் பிஸ்னஸில் நல்லா வளர்ந்துட்டே மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்போனா ஃபஸ்ட்டு மாமாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அப்படிலாம் வேண்டாமா, நான் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், ஒன்றும் செய்யலையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பரவாயில்ல, நமக்கு ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தவங்க நம்ம ரவியும் நம்ம சுஜியும் தானே கொடுத்தாங்க, அவங்களுக்கு செக் ரிலீஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக்கு போட்டு கொடுக்குறாங்க மீனா. இதை பக்கத்தில் இருந்து மனோஜ் கேட்குறாரு, செக்லாம் போட தெரியுமா அப்படின்னு மனோஜ் கிண்டல் பண்ணுறாரு. உடனே மீனா, எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, இது உனக்கு தேவையாடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே செக் ரிலீஃபை கையில் கொடுத்துட்டு முத்து கை தட்டுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ரோகிணிக்கு அங்கே ஸ்டோர் ரூமில் செக் ஒரு வருது, டேக்ஸி கட்டலை அப்படிங்கிறது ஒரு பில்லை பார்த்துட்டு கேட்குறாங்க. என்ன நீ வரி கட்டலையா அப்படின்னு கேட்குறாங்க மனோஜை கூப்பிட்டு வச்சு ரோகிணி. ஆமாம், அது 10 நாளைக்கு முன்னுக்கூட்டியே வந்துச்சு, நான் இன்ன வரைக்கும் இது டேக்ஸி நம்ம கரெக்டாக கட்டலைன்னா நமக்கு வந்து கடையை பூட்டி சீல் வச்சுருவாங்க, உனக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்ம திட்டுறாங்க ரோகிணி மனோஜை. உடனே மனோஜி சொல்கிறாங்க, நான் வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்ததில்ல, அதனால தான் ரோகிணி நான் மறந்துட்டேன், இன்னும் ஒரு 10 நாளில் நம்ம கட்டிடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு நம்ம மனோஜி. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நீ தான் கெட்டலைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, நீ ஏன் இப்படி அசால்ட்டாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உள்ள ஆஃபீஸ் உள்ள பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வராங்க. இங்கே பாரு, ஷோரூமுக்கு இப்போ ஜாமான் ஆள்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மனோஜி. உடனே நம்ம ரோகிணி கேட்குறாங்க, இங்கே யார் இங்கே ஓனர் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே வந்த ஆஃபீஸரு. உடனே நான் இந்த மனோஜ் தான் ஓனர்னு போய் நிற்கிறாரு. இங்கே நீங்கள் டேக்ஸ் கேட்டதுனால உங்கள் கடையை பூட்டி சீல் வைக்க போகிறோம் அப்படின்னு அந்த டேக்ஸி ஆஃபீஸர் எல்லோரும் சொல்கிறாங்க. சார் வேணாம் சார், நாங்கள் வந்து டேக்ஸி சீக்கிரத்தில் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரத்தில் கெட்டவா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து நாங்கள் லெட்ரு போட்டிருந்தோமே, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுன்னு நீங்கள் கொடுக்கலையே, உங்களை வந்து கடையை வந்து சீல் வைக்காமல் நாங்கள் போக முடியாது, கண்டிப்பாக சீல் வச்சுட்டு இப்போ தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டினா நீங்கள் உடனே பணத்தை கட்டுங்க, அப்படின்னா தான் நாங்கள் வந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபீஸரு. உடனே நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க சார், 1 மணி நேரம் கூட டைம் கிடையாது, இப்போ நீங்கள் கட்டினா மட்டும்தான், இல்லைன்னா கடையை சீல் வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பீதி கலப்புது. உடனே மனோஜ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு முழிச்சிட்ருக்காங்க. உடனே ரோகிணி பார்த்திங்கன்னா ரோகிணி உடனே கால் பண்ணுறாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அங்கே ஃபோனை எடுக்கலை. அது பார்த்தீங்கன்னா முத்து அங்கே சந்திச்சிடாரு. ஏன்னா ரோகிணியோட அம்மாவையும் ட்ரெஸ்ஸையும் சந்திச்சோன்னே அவங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆகுது நம்ம முத்துக்கு. என்ன இவங்க எங்கே இருக்காங்க, இங்கே தான் இருந்துக்கிட்டு நம்ம வெளியூரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு முத்து. உடனே ஆமாப்பா, நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம், ட்ரெஸ்ஸோட அம்மா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. இல்லைப்பா, அவங்க வந்து இன்னொரு நாள் வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க, மழுப்பிடுதாங்க. உடனே ஃபோன் அடிக்காங்க நம்ம ரோகிணி. அடித்து ஏன் எடுக்கலை இவ்வளோ நேரம் அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ஃபோன் எடுத்துகிட்டு, நான் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம முத்து பார்த்துட்டான், அவனை கடைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்னும் ஏமா இப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு வேறு அர்ஜென்ட்டு, அந்த நகை என்னோடய நகையெல்லாம் எடுத்துகிட்டு நீ வா உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே நகையெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா வீட்டில் போயிட்டு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. பிரியாணி கொண்டு சாப்பிட்டுட்டு, எனக்கு என்ன பிரியாணிலாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் கடை திறந்துருக்காரு, அதனால தான் கொடுத்துக்கிறேன், சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து ஷோரூமில் எல்லா பிரச்சனையும் தீர்க்குறாரு. இப்போ முத்து வந்து என்ன செய்ய போகிறாருன்னா, இந்த ரோகிணியோட இந்த ட்ரிஸ்ஸோட அம்மா யாருன்னு பார்க்க போகிறாரு.